ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 4.1ல 6வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் ஏசிபி வடிவத்தவை முக்கோணம் ஏபிக்யூ. அதாவது இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கோணம் ஏசிபி இந்த முக்கோணம் ஏபிக்யூ இந்த முக்கோணத்துக்கு வடிவத்தவையா இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்துக்கிட்டு BC is equal to 8 சென்டிமீட்டர், BC இது 8 சென்டிமீட்டர், PQ is equal to 4 சென்டிமீட்டர், PQ இது நமக்கு 4 சென்டிமீட்டர். இனி BA is equal to 6.5 சென்டிமீட்டர், BA இது 6.5 சென்டிமீட்டர் மற்றும் AP is equal to 2.8 சென்டிமீட்டர், AP இது 2.8 சென்டிமீட்டர். எனில் CA மற்றும் AQவின் மதிப்பை காண்க. CA இதோட மதிப்பும் AQ இதோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் தந்திருக்க படத்தை அப்படிங்க எடுத்து வரைஞ்சுக்கிட்டேன். அளவே எடுத்து எழுதியாச்சு. BC 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து PQ 4 சென்டிமீட்டர். இனி BA 6.5 சென்டிமீட்டர், AP 2.8 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்னா CA இதோட மதிப்பும் AQ இதோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஸ்டின்ல நம்மளுக்கு ரெண்டு முக்கோணமும் வடிவொத்தவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால தரவு அப்படின்னு எழுதி தந்திருக்கதை எடுத்து எழுதியாச்சு. இப்ப இது வடிவொத்தவை. அப்போ ஒத்த பக்கங்களோட விகிதம் சமமா இருக்கும். எழுதிக்கலாமா? முதல் AC பைக்கு கீழே இங்க உள்ள ஃபர்ஸ்ட் ரெண்டும் AP சமம். இனி லாஸ்ட் உள்ள இது ரெண்டும் CB பைக்கு கீழே இங்க உள்ள லாஸ்ட் ரெண்டும் PQ சமம். இனி ஃபர்ஸ்டும் லாஸ்டும் AB பைக்கு கீழே இங்க உள்ள ஃபர்ஸ்டும் லாஸ்டும் AQ. மதிப்பை பிரதியிடலாம். ACயோட மதிப்பு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏசினாலும் CAனாலும் ஒண்ணுதான். கொஸ்டின்ல CA அப்படின்னு கொடுத்தனால அப்படி எழுதிக்கிட்டேன். இனி AP இதோட மதிப்பு என்னது? 2.8 சென்டிமீட்டர், 2.8 எழுதிக்கலாம் சமம். இனி CB Cல இருந்து B இது நமக்கு 8 சென்டிமீட்டர், 8 எழுதிருங்க. பை PQ Pல இருந்து Q 4 சென்டிமீட்டர், அப்ப 4 சமம். AB Aல இருந்து B 6.5 சென்டிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர். இனி AQ Aல இருந்து Q அதுவும் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இதை ரெண்டையும் எடுத்து CAவோட மதிப்பை கண்டுபிடிக்க போறேன். அடுத்து இதை ரெண்டையும் எடுத்து AQவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். முதல்ல இதை ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாமா? CA பை 2.8 சமம் 8/4. இப்போ CA அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. பாக்கி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். முதல்ல இங்கே என்னது இருக்கு? 8/4 இருக்கா? 2.8 வகுத்தல்ல இருக்கு, அங்கே போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு 2.8 எழுதிக்கணும். இப்போ இது 4ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 4 4 ஈர் 4 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே உள்ளதை பெருக்கிருங்க. 2ஐயும் 2.8ஐயும் பெருக்கலாமா? ஈர் 8 16, அப்போ 6 பாக்கி 1. இனி ஈர் 2 4, 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க, அதனால நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் CAவோட மதிப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம AQவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இது ரெண்டே எடுத்து எழுதிக்கலாம். 8/4 சமம் 6.5 பை AQ. இதை மேலே கொண்டு போகலாம். முதல்ல இந்த 8 எழுதிக்கலாம். வகுத்தல்ல இருக்கு, அங்கே போச்சுன்னா பெருக்கலா ஆயிடும். அப்போ பெருக்கல் போட்டுட்டு AQவை எழுதிருங்க. இனி இங்கே என்னது இருக்கு? 6.5. இந்த 4 வகுத்தல்ல இருக்கு, அங்கே போச்சுன்னா பெருக்கலை போட்டு 4 எழுதிருங்க. இனி AQ தானே கண்டுபிடிக்கணும், அது மட்டும் அங்கே இருக்கட்டு. இங்கே என்னது இருக்கு? 6.5 பெருக்கல் 4, 8 இங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். பைக்கு கீழே அந்த 8 எடுத்து எழுதிக்கணும். இப்போ இது ரெண்டுமே 4ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 4 4 ஈர் 4 8. இனி கேன்சல் பண்ண முடியாதா? அப்போ மேலே உள்ளதை பெருக்கிருங்க. 6.5ஐயும் 1ஐயும் பெருக்குனா 6.5 தான். பைக்கு கீழே 2 இருக்கு. இப்போ 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 2 2 3 2 6. அடுத்து புள்ளி இருக்கு, நல்ல புள்ளி வச்சுக்கலாம். 5ல 2 எத்தனை வாட்டி இருக்கும்? 2 வாட்டி. ஈர் 2 4. இப்போ 5ல இருந்து 4 கழிச்சா பாக்கி 1. இங்க புள்ளி இருக்கிறதுனால நம்ம 0 போட்டுக்கலாம். இது இப்போ என்னது? 10. அப்போ I2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? 3.25. கீழே 1ன்னு எழுதிக்காண்டாம். இதையும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் AQவோட மதிப்பு. கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ரெண்டு மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவு தான் இந்த சம்.